வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். யாழ் செம்மணி புதைக்குழியில் குழந்தையை அரவணைத்தவாறு அகழ்ந்தெடுக்கப்பட்டு அன்புக்கூடு. ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை கூட்டம் நெருங்கி வரும் நிலையில் நாட்டில் கண்டுபிடிக்கப்படும் மனித புதைக்குழியின் அகழ்வுகள் பாரிய திருப்பு முனையாக அமைந்துள்ளன. காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி கோரி பல வருடங்களாக உறவினர்கள் வீதியில் போராட்டம் நடத்தும் நிலையில் வடக்கு கிழக்கில் கண்டுபிடிக்கப்படும் மனித புதைக்குழிகள் குறித்து எதிர்பார்ப்புகளும் அதிகரித்துள்ளன. அந்த வகையில் யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழியில் இன்று 25வது நாளாகவும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது எதிர்பாராத வகையில் சிறிய எண்புக்கூடு ஒன்றை மற்றொரு எண்புக்கூடு கட்டி அணைத்தபடி இருக்கும் எண்புக்கூட்டு தொகுதி அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இன்றைய தினம் 4 எண்புக்கூடுகள் சிந்துபாத்தி மனித புதைக்குழியிலிருந்து வெளிப்பட்டன. இந்த நிலையில் இதுவரையான காலப்பகுதியில் 115 எண்புக்கூடுகள் வெளிப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜ் தெரிவிக்கின்றார். இதேவேளை திருகோணமலை சம்பூரில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தில் அகழ்வு பணிகளை ஆரம்பிப்பது தொடர்பில் துறைசார் நிபுணர்களுடன் கூட்டம் ஒன்றை நடத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதற்கமைய எதிர்வரும் 6ஆம் தேதி இந்த விசேட கூட்டத்தை நடத்துமாறு மூதூர் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். தொல்பொருள் திணைக்களம், தடயவியல் பிரிவினர், சட்ட வைத்திய அதிகாரி, புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம், குற்றவியல் பிரிவினர், தேசிய நில கன்னிவெடி அகற்று நிறுவனத்தினர், காவல்துறையினர் ஆகியோர் நீதவான் தலைமையில் கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் இதன்போது தீர்மானிக்க உள்ளனர். முன்னதாக திருகோணமலை சம்பூரில் கன்னிவெடி அகற்றும் பிரிவினர் ஜூலை 19ஆம் தேதி அகழ்வில் ஈடுபட்ட போது மனித மண்டையோடு உள்ளிட்ட எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களை முட்டாளாக்க வேண்டாம், விமலுக்கு பதிலடி கொடுத்த சாணக்கியன். அவைத்தலைவர் விமல் ரத்நாயக்கவினுடைய பொய்யான வாக்குறுதிகளால் தமிழ் மக்களை முட்டாளாக்க வேண்டாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மற்றும் அவருடைய அமைச்சின் கீழ் நடைபெறுகின்ற செயற்பாடுகள் தொடர்பில் அவருக்கு தெளிவு இல்லை எனவும் சாணக்கியன் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் இருவருக்கிடையே ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு மாவட்ட மட்டங்களுக்கு இடையே அபிவிருத்தி குழு கூட்டங்களை நடத்தி பொய்களை கூறி செல்வதை விடுத்து சொல்கின்ற விடயங்களை நடைமுறைப்படுத்தி செல்வது சிறந்தது எனவும் அவர் கூறியுள்ளார். யாழ் கந்தரோடையில் பௌத்த மத்திய நிலையமா? யாழ் கந்தரோடையில் பௌத்த மத்திய நிலையம் அமைப்பதற்கு முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் தொடர்பில் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் இன்று கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. குறித்த நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டால் அதற்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைக்கு செல்வதற்கும் தயாராக இருப்பதாக வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் தவிசாளர் திராகராஜா தெரிவித்தார். யாழ் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்று சபையின் தவிசாளர் திராகராஜா பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது. இதன்போதே குறித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தவிசாளர் மேலும் தெரிவிக்கையில், யாழ் வலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்கு உட்பட்ட கந்தரோடி பகுதியில் அமைந்திருக்கும் தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமான இடத்தில் பௌத்த மக்கள் தொடர்ச்சியாக பார்வையிடுவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள். குறித்த பகுதியில் பெக்கு ஒருவர் காணி ஒன்றை கொள்வனவு செய்து பௌத்த மத்திய நிலையம் ஒன்றை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அதற்காக பொது மக்களிடமிருந்து நிதி வசூலிப்பு செய்கின்ற ஒரு பெயர் பலகையும் அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருந்தது. சட்டவிரோத கட்டத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதன் முதற்கட்டமாக அவருக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. குறித்த பகுதியில் கட்டிட நிர்மாணத்தை நிறுத்துமாறு பிரசுரம் ஒட்டப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக அங்கு வரும் மக்களுக்கு தமிழ், பௌத்தம் இருந்த வரலாற்றை, அத்தோடு இந்து மத, சைவ மத வரலாற்றை மறைக்கும் முகமாக அங்கே வருகின்ற கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றது. இது ஒரு தவறான செயல். இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த இடத்தில் தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமான பகுதிகளில் வெளிநாட்டு நிறுவனம் ஒன்று அகழ்வாராய்ச்சியை செய்து வருகின்றது. அகழ்வில் இருக்கும் காணிகள் இந்த அகழ்வாராய்ச்சிகளை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அண்மையில் நான் அறிந்திருந்தேன். ஆய்வுகளின் போது 3 அடி உயரமான ஒரு கிருஷ்ணர் சிலை அங்கே கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அதனை மூடி மறைத்து குறித்த பகுதியில் ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் வேறு இடங்களில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த பௌத்த மயமாக்கல் என்பது எங்களுடைய பிரதேசத்தில் ஏதாவது தைட்டியை போல் மீண்டும் கந்தரோடையிலும் தொல்லியல் திணைக்களத்தின் அனுசரணையுடன் தற்போதைய அரசாங்கமும் பௌத்த மயமாக்கலை எமது பிரதேசத்தில் அமுல்படுத்த நினைக்கின்றது. இந்த நடவடிக்கைகளை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அதற்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைக்கு செல்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார்.
கல்முனை வடக்கு உபபிரதேச செயலக வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. கல்முனை வடக்கு உபபிரதேச செயலகத்தை தரம் உயர்த்த கோரிய வழக்கு 2026 ஆண்டு ஜனவரி மாதம் 28ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தவராச கலையரசன் கல்முனை வடக்கு உபபிரதேச செயலகத்தை தரம் உயர்த்த கோரி வழக்கு தொடர்ந்தார். இதுகுறித்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் நேற்று விசாரணை நடைபெற்றது. வழக்கில் இடையீட்டு மனுதாரர்களாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சட்டத்திரணி HMM ஹரிஸ் மற்றும் கல்முனை மாநகர சபை முன்னாள் உறுப்பினர் MA கலீலுர் ரஹ்மான் இருந்தனர். அவர்களது பிரதிநிதிகளான ஜனாதிபதி சட்டத்தரணிகள் சஞ்சீவ ஜெயவர்தன மற்றும் ஃபைசர் முஸ்தபா தலைமையிலான குழு மற்றும் தவராசா கலையரசன் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் தலைமையிலான சட்டத்தரணிகள் குழு நீதிமன்றத்தில் முன்னிலையாகினர். இருதரப்பும் தங்களது வாதங்களை முன்வைத்திருந்த போதும் மேலதிக வாதங்கள் மற்றும் சமர்ப்பிப்புகளுக்கான வழக்கு அடுத்த ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதிக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்றைய விசாரணையின் போது பிரதிவாதிகள் ஹரிஸ் மற்றும் கலீலுர் ரஹ்மான் பிரசன்னமாகியிருந்தனர். இன்றைய வானிலை தொடர்பான முன்னறிவிப்பு. எதிர்வரும் நாட்களில் வடக்கு, வடமத்திய, ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, மத்திய, ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடியது எனவும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான சற்று பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். தென் மாகாணத்தில் அவ்வப்போது மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.